விஜய் அவர்கள் பயந்து போய் தானே பெரம்பூர்லையும் திருச்சியிலும் போய் நிற்கிறாரு. அவ்வளோ தைரியமான ஆளாக இருந்தால் ஸ்டாலின் அவர்களுக்கு அகைன்ஸ்டாக கொளத்தூர்லையும் உதயநிதி அவர்களுக்கு அகைன்ஸ்டாக வந்து சேப்பாக்கத்தில் நிற்க வேண்டியது இப்படி நிறைய பேர் கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மனுஷன் சூஸ் பண்ண இந்த 2 ஏரியாவும் கரெக்டான ஏரியா நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் காலகட்டத்திலேருந்தே ஈவன் அண்ணாதுரை அவர்களோட காலகட்டத்திலுமே இந்த திருச்சி வந்து ஒரு மெயின் ஏரியாவாக பார்க்கப்பட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஈவன் எம்ஜிஆர் அவர்கள் சென்னையை தாண்டி திருச்சியை தான் நம்ம தமிழ்நாடோட கேபிட்டலாக மாற்றுறதுக்கான அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸை மொத்தமாக தூக்கி அங்கே வைக்கிறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தையும் போயிட்டு இருந்ததாக கூறப்பட்டிருக்கு. ஏன் திருச்சி அந்த அளவுக்கு ஒரு சென்டர் பாயிண்ட் நம்ம தமிழ்நாட்டுக்கு. அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் பெரம்பூர் இந்த 2 ஏரியாவும் சூஸ் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ரீஜியன் வைஸ் ரொம்ப சின்ன ஏரியாங்க. இவரோட இந்த கேம்பெயின் அங்கே டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு மற்ற கேண்டிடேட்ஸ்க்கு தமிழ்நாடு ஃபுல்லாக அவரால் போய் ஹெல்ப் பண்ண முடியும் அவரோட கேம்பெயினுக்காக. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நிறைய ஒர்க் இண்டஸ்ட்ரியல் இருக்குது. ஸோ இங்கே நிறைய பேர் வந்து நடுத்தர மக்களும் பாவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்கிற மக்களும் தான் வந்து வாழ்வாதாரத்துக்காக வேலை செஞ்சு பொழைச்சிட்டு இருக்காங்க. இவர் அங்கே போய் நிற்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, நான் பணக்காரங்களுக்கு ஒரு ஹை கிளாஸ் லீடர்லாம் கிடையாது, சாமானிய மக்களுக்கு ஒரு மிடில் கிளாஸ்க்கு ஒரு புவருக்கான தலைவன் தான் நான் அப்படின்னு அவர் ப்ரூவ் பண்ண நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் லிட்ரலி இங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸ் சேர்ந்தவங்க, டிஃப்ரெண்ட் ரிலீஜனை சேர்ந்தவங்க. இவரோட இந்த கட்சி எதை பேசுது? செக்குலரிசம் பேசுது. ஒருவேளை இவர் மட்டும் இங்கே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரிலீஜன் கம்யூனிட்டிஸ் மக்களோட ஓட்டுகளை எடுத்து ஜெயிச்சார் அப்படின்னா இவரோட ஐடியாலஜி மக்களை போய் கொண்டு போய் சேர்ந்துருக்கு. அதை பிடிச்சி தான் மக்கள் சூஸ் பண்ணியிருக்காங்கிறத ஸ்ட்ராங்காக அவரால் வச்சு பேச முடியும். இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு தான் ஆக்சுவலாக சொன்ன மாதிரி இது திருச்சி வந்து எல்லா ஸ்டேட்டுக்குமே வந்து நடுவில் இருக்குது. லிட்ரலி தமிழ்நாடோட மற்ற எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே கவர் பண்ண முடியும். இதெல்லாம் மைண்டில் வச்சு தான் மனுஷன் வந்து இந்த 2 இடத்துல நிற்கிறதுக்கு பிளான் போட்டு நின்றுருக்காரு. யாராவது திருச்சியிலையும் அப்புறம் பெரம்பூர்லையும் இருந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் செங்கோட்டையன் அவர்களுக்கு கோபிச்செட்டிப்பாளையம் கொடுத்ததா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ஆதவ அர்ஜுன் அவர்களுக்கு வந்து வில்லிவாக்கம் கொடுத்ததா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த கேண்டிடேட்ஸ் இருந்தது. ஸோ முக்கியமாக வந்து இவங்க எல்லாருமே கேண்டிடேட்ஸ் கிடையாது, இவங்க எல்லாமே ப்ரொடெக்டர், உங்களோட பாதுகாவலர்கள். யாருக்கும் பெருசாக பேக்ரவுண்ட்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி இவங்களை செலக்ட் பண்ணுறதுக்கு நான் அவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கேன். லிட்ரலி இவங்க உங்களோட பாதுகாவலர்கள், எங்களுக்கு டிவிகேக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அந்த விஷயம் எல்லாத்தையுமே இன்றைக்கி அனௌன்ஸ்மெண்ட்டில் பேசி முடிக்கிறாரு. இதை நான் உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையுமே டிவிகேக்கு ஓட்டு போடலாமா இல்லை வேணாம் இருக்கிற பெரிய கட்சிக்கே ஓட்டு போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன்? உங்களோட கருத்துக்களை வழக்கமான கமெண்ட்டில் வரவேற்கப்படுங்க. இந்த மாதிரி அப்பப்போ நம்ம ஊரில் நடக்கிற பாலிடிக்ஸும் ஜியோ பாலிடிக்ஸும் டைம் கிடைக்கல நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதெல்லாம் தொடர்ந்து பேசினா வேறு எதுவுமே பண்ணதை விட ஜஸ்ட் மறக்காமல் உங்களை பேச்சை ஃபாலோ பண்ணிக்கங்க.